கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஜாலியா ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். எவ்வளோ ஆர்டிஎம் வருமா? அவ்வளோ ஆர்டிஎம் குடுப்பாங்களான்லாம் நெனச்சிட்டு இருக்கும்போது, இப்பவும் அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் ஏகப்பட்ட சோர்ஸ் கிட்டத்தட்ட 99% நெறைய நியூஸ் சேனல்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே போட்டுட்டாங்க. நோ ஆர்டிஎம் அப்படிங்கிற விஷயம். ரசிகர்களுடைய மனசுல குண்ட தூக்கி போட்டிருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஆர்டிஎம் பொறுத்தவரைக்கும் 2018, 19 அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் பார்க்கவே கிடையாது. இந்த வருஷம் வரும் அப்படிங்கிற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நோ ஆர்டிஎம் சொல்லியிருக்காங்க. இதனால பல பிரான்சைஸுக்கு அடி விழுக போகுதுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். எந்தெந்த பிரான்சைஸ் என்னென்ன பண்ண போறாங்க, முக்கியமா சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குனு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிரிக் டைம் ஆரம்பிச்சு 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுடைய வரவேற்பு நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி ஆகணும். உண்மையாலுமே நீங்க இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுடைய ஆதரவை வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கும்போது இதை விட நம்ம மேலே போயிருப்போம். உங்களுடைய ஆதரவு கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் மேக்ஸ்வெல்லை ரிலீஸ் பண்றாங்களா, ஃபேப் டு பிளஸி ரிலீஸ் பண்றாங்களா, இல்ல கேமரூன் கிரீனை ரிலீஸ் பண்றாங்களான்னு பேசிட்டே இருக்கும்போது இன்றைய தினம் ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. உண்மையாலுமே தலையில கள்ள தூக்கி போடுற மாதிரியான ஒரு நியூஸ் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஆர்டிஎம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அப்படி இல்லைன்னா ஒரு 6 பிளேயராவது ரீடைன் கொடுத்துருக்கணுங்கிறதான் வந்துட்டு ரசிகர்களுடைய வேண்டுகோளா இருந்தது. ஆனா பிசிசி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அக்ஷனை சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்னா 5 ரீடைன் தான், நோ ஆர்டிஎம், இதுதான் எங்களுடைய ஃபைனல் முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த 5 ரீடைனையும் 2ஆ பிரிச்சிருக்காங்க. 1 3 இந்தியன் பிளேயர் இல்ல 2 ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 இந்தியன் பிளேயர் 1 ஃபாரின் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த 2 வகையா பார்த்தாலும் ஏகப்பட்ட பிரான்சைஸுக்கு அடி விழுக போகுதுங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்எச்ல இருந்து போயிருமோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸுமே தரமா இருந்தாங்க. உண்மையாலுமே சூப்பரான ஸ்குவாடு. அவங்க தான் டைட்டில் அடிப்பாங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா செமி ஃபைனல்ல வந்துட்டு சொதப்பிட்டாங்க. ஐ மீன் வந்துட்டு அந்த பிளே ஆஃப்ஸ் நான் சொல்றேன். அதே மாதிரி ஃபைனல்லையும் சரியான சொதப்பல்ங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. கொஞ்சம் நின்று ஆடி இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாக்குக்கு ஹெட் வந்துட்டு சீக்கிரமாவே அவுட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இமேஜினேஷனே பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயம். பொறுமையா இருந்திருந்தா கண்டிப்பா வேற லெவல்ல வந்துட்டு அவங்க போயிருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது முடியாம போயிடுச்சு. அவங்க ரீட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க 1 ஃபாரின் போட்டாலே அடி விழுகும், 2 ஃபாரின் போட்டாலே அடி விழுகும். நீங்க 3 இந்தியன் பிளேயரை விட்டுருங்க. அவங்களுடைய 2 ஃபாரினர் யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேட் கமின்ஸ் இருக்காரு, டிராவிஸ் ஹெட் இருக்காரு, கிளாசன் இருக்காரு, பிளிப்ஸ் இருக்காரு. அது போக பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா டிராவிஸ் ஹெட்டும் பேட் கமின்ஸும், அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு பிளேயர் அப்படிங்கிறது பார்க்கப்படுறது ஹென்ரிக் கிளாசன். இதுல 2 பிளேயரை மட்டும்தான் ரீடைன் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல எஸ்ஆர்எச் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய அடிங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. எல்லா பிரான்சைஸுக்குமே விழுந்துட்டே இருக்கு. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 4-1 அப்படிங்கிற காம்பினேஷனோட தான் போவாங்கிறது என்னுடைய கெஸ்ஸா இருக்கு. ஏன்னா அப்படி போனால் மட்டும்தான் அவங்களுடைய கோரை ரீடைன் பண்ண முடியும். ஏன்னா ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 ரீடைன் பண்ணால் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா அண்ட் ஃபைனலாக பும்ரா அப்படிங்கிற மாதிரி 4 இந்தியன் பிளேயர்ஸ், அது போக 1 ஃபாரின் பிளேயர்ஸ், இப்படித்தான் போய் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படி இல்லை 3 இந்தியன் பிளேயர் 2 ஃபாரின் போனாலும் அவங்களுக்கு வேஸ்ட் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஆக்ஷன்ல நிறைய பேர் விடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி திலக் வர்மா, இசான் கிஷன் இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்லேயே இல்லை. நெஹல் வதேரா, யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான குவாலிட்டி பிளேயர்ஸ் அவங்கெல்லாம். இவங்க எல்லாமே ஆக்ஷன்ல போயிடுவாங்க. தான் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். உண்மையாலுமே பாவமா இருக்குங்க. மும்பை இந்தியன்ஸோட நிலைமை தான் இப்படின்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எம்எஸ் தோனி ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக தலை லாஸ்ட் சீசன் விளையாட போறாரு. அன்கேப்டு பிளேயருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்லாட் எல்லாம் கொடுக்கறதா வந்துட்டு ஒரு நிறையா வந்துட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாத பட்சத்தில் அந்த 5 பிளேயர்ல நம்பர் 1 எம்எஸ் தோனி, நம்பர் 2 ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் நம்பர் 3 ஜட்டு. இது போக ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் தான் நானும் ரீடைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மதீசா பத்திரானா. இது போக கான்வேவை ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் எங்களுக்கு கான்வே வேண்டாம், நாங்களும் 4-1 அப்படிங்கிற காம்பினேஷனோட போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா தூபேவை வந்துட்டு அவங்க எடுத்துட்டு கான்வேவை ஆக்ஷன்ல விடுற மாதிரி இருக்கும். ஆக்ஷன்ல எவ்வளவு பேரை விடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் மிச்சல் சாண்டனர், மொயின் அலி, அது போக டெவான் கான்வே, அது மட்டும் இல்லாம ரச்சின் ரவீந்திரா, டேரியல் மிச்சல், இவங்க எல்லாருமே அப்படியே கொத்த ஆக்ஷன் போயிடுவாங்க. தீபக் சகர், சார்துல் தாக்கூர், முஸ்டபிசுர் ரஹ்மான் சொல்லிட்டு எத்தனை குவாலிட்டியான பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்ஷன்ல போறாங்க அப்படிங்கறதான் உண்மையாலுமே வருத்தப்பட வேண்டிய விஷயம். சிஎஸ்கேக்கும் மரண அடின்னு சொல்லி ஆகணும். அதை தாண்டி ஆர்சிபியோட நிலைமை தான் என்னையா இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டு அவங்களுடைய டாப் 5 சேம் அதே மாதிரி தான் ரீடைன் பண்ண போறாங்க. ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல் வெளியில போறக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஃபேப் டு பிளஸியும் வில் ஜாக்ஸையும் ரீடைன் பண்ணிட்டு 3 இந்தியன் பிளேயர்ஸ், அதாவது விராட் கோலி, ரஜத் பட்டிதர், முகமது சிராஜை போட்டுட்டு இந்த மாதிரியான காம்பினேஷனோடையும் போகலாம். அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கோரை இழந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸை வெளியில விட்டுற மாதிரி தான் இருக்கு. இந்த அக்ஷனை பொறுத்த வரைக்கும் டூ ஆர் டை தாங்க. ஏன்னா வெளியில விட்டாலும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் மற்ற டீமும் விட்டுருக்காங்க இல்லையா. நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸை எடுக்கவும் முடியும்.
அது மட்டும் இல்லாம டைனமிக்ஸ் படி ஃபர்ஸ்ட் அந்த மார்க்கி பிளேயர்ஸ் லிஸ்ட்ல யாரெல்லாம் வரப்போறாங்க, ஸோ பட்ஜெட் எப்படி யூஸ் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன்ல இருக்கு. இதுல யார் சிறப்பா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஜாக்பாட். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.